வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக போட்ட ஒரு வீடியோவில் வந்து பரணி சந்திரன் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி சிவப்ரோ இந்த பட்ஜெட்டில் ஐஇஎம்மா இல்லைனா ரியல்மி பட்ஸ் T200 அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா T200 வந்து உங்களுக்கு 1599 1699 இந்த மாதிரியான பட்ஜெட்டில் கிடைக்குதுங்க. அதே சமயம் டைப் சி ஐஇஎம்மோ இதே ப்ரைஸ் கிடைக்குது. சரி, இந்த இடத்துல சப்போஸ் நான் வந்து கேமிங் மாதிரியான ஒரு ஃபேக்டர் எடுத்துகிட்டு வந்தேன்னா அன்டிஸ்பியூட்டட் கிங் வந்து ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் தான். ஸோ அங்கே வந்து ஐஇஎம் ஸ்கோர் பண்ணிடும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சில ரியல் வேர்ல்ட் சினாரியோஸ் உள்ள எடுத்துட்டு வரோம். நீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா நான் ஜிம்முக்கு போறேன் ப்ரோ அப்படின்னா, இப்போ ட்ரெட்மில்ல வாக் பண்றேன். அந்த டைம்ல வந்து ஒரு லென்த்தி கேபிள் இருக்கு. அது டைப் சி கேபிள் இருந்தாலும் சரி, லென்த்தியான கேபிள் அப்படின்னா ட்ரெட்மில்ல போனோட ஸ்டாண்ட்ல வந்து போனை வச்சுட்டு நான் வந்து அந்த கேபிளை மாட்டிட்டு நான் அங்கே நடந்துகிட்டு இருக்கலாம். ஓகே தான். பட் இது வந்து எல்லா இடத்துலையுமே கை கூடுமா அப்படின்னா, ட்ரெட்மில் வரைக்கும் ஓகே. பட் இதுவே நான் வெயிட் ட்ரைனிங் பண்றேன், வேற எங்கேயாவது போறேன் அப்படின்னும் போது ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குமா அப்படின்னு கேட்டா கஷ்டம். சைக்கிள் ஓட்டும் போது கூட ப்ரோ எனக்கு ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் ஓகே. பட் இந்த ஐஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், இயற்கைனால ரொம்பவே பெனிட்ரேட் பண்ணும் அப்படிங்கிறனால ரொம்ப அக்ரெசிவான ஒரு இஎன்சி மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய வெஹிக்கிளோட சவுண்ட்ஸே நமக்கு கேட்காதுன்னா பாருங்களேன். ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ஸ் வந்து ஐஎம்க்கு ஃபேவர் பண்ணுமான்னா கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும். கவனக்குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, இப்போ இந்த டிடபிள்யூஎஸ் பக்கம் போனால் என்ன அட்வான்டேஜ் வருது அப்படின்னும் போது, ஒயரே இல்லாதனால எங்கனால நம்மளால ஈஸியாக யூஸ் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட். இப்போ செகண்ட் என்னன்னா, ஆடியோ குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல கண்டிப்பாக இட் ஃபால்ஸ் பிஹைண்ட் த ஐஎம் தான். இப்போ கேமிங்க்கும் பார்த்தீங்கன்னா லேட்டன்சி மாதிரியான பிரச்சனைகள் இதுக்கு இருக்க தான் செய்யும். பட் அடுத்து என்ன அட்வான்டேஜ் பாருங்க. இப்போ 2 டிவைஸ் அட் அ டைம் டியூல் டிவைஸ் பேரிங் மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இப்போ ஐஎம் நம்ம 2 டிவைஸ் அட் அ டைம் வந்து ஸ்பிளிட்டர் போட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிக்கலாக பாசிபிளா? ஸோ அதனால வந்து அந்த இடத்துல இப்போ நம்ம ஒர்க் லேப்டாப்லையும் அது வந்து T200 கனெக்டடாக இருக்கும், உங்களோட பிரைமரி ஃபோன்லையும் கனெக்டடாக இருக்கும். ஒரு ஆஃபீஸ் கால், டீம்ஸ் கால் வருதா, ஆட்டோமேட்டிக்காக வந்து லேப்டாப் ஸ்விட்ச் ஆகும். மீதி நேரத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்னா உங்கள் ஃபோன்லேருந்து மியூசிக்கும் கேட்க முடியும். ஸோ 2 டிவைஸ்லையுமே அது அலைவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால ஒயர்டில் பண்ண முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து குவாலிட்டி வேணும், ஒயர்டில் இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி வேணும், என்னால் நிறைய அந்த டியூனிங் ஆஸ்பெக்டில் வந்து டேக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒயர்டு தான். கேமிங்க்கும் ஒயர்டு தான். பட் மற்றபடி இதர விஷயங்கள் லைஃப் கூட பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் ஒயர்டு வந்து ரொம்பவே பிரகாசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓரளவுக்கு கேர் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒயர்டு அவ்வளோ ஈஸியாக நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு சொல்லி வருஷ கணக்காக யூஸ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது வந்து பேசிக் ஃபேக்ட்டு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ரீசெண்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் ரீஃபண்டு ஃபெயில் ஆச்சு, அப்புறம் வந்து நிறையா வெப்சைட்ஸ் வந்து ஸ்கேம் ஸ்டோராக இருக்குது. கேரளாலேருந்து ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி கேஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. பட் வாங்கலான்னு முயற்சி பண்ணால் கடைசி வரைக்குமே ஷிப் ஆகலை. இதை பற்றி எங்கே போய் தேடி பார்த்தாலும் அதுக்கப்புறம் இந்த வெப்சைட் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்கேம் சைட் மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மக்களுக்கு வந்து இது சேரட்டும்னு சொல்லி ஒரு அலர்ட் கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஏமாத்துக்கார வெப்சைட்ஸும் இருக்குது. நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். இவ்வளோ ஏங்க வடக்குலேருந்து ஒரு சில பொருள்லாம் வாங்கும்போது நான் தான் சொல்லியிருக்கேனே, நமக்கு வந்து எல்லாமே ரொம்ப ஜென்யூனாக இருக்கிற மாதிரியே பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அண்ணன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு ஓடிடுவாங்க. ஸோ அதனால் சில இடங்களில் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம டீல் பண்ணணும். அதுக்கு தான் சொல்ல வந்தேன். சரி, டெட் சாம்ப் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் ப்ரோ, ஐ எம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஐ ஹேட் Pixel 6 அண்ட் ஆஃப்டர் Material 3 எக்ஸ்ப்ளோசிவ் அப்டேட் த ஃபோன் செட் இட் ரீஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் த ஃபோன் ஸ்விட்ச்ட் ஆஃப் அண்ட் நவ் இட் இஸ் நாட் ஆனிங். ஸோ ஐ கேவ் இட் டு ரிப்பேர் ஷாப் அண்ட் தே செட் த ஹோல் மதர்போர்ட் ஷுட் பி சேஞ்ச்டு இன் 4 places. In our country, the price is very high. Part it will cost around 330K to repair and any solution for this. இதுதான் எனக்கு தெரிஞ்சது வந்து CPU ரீபாலிங் மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா. அப்படி இல்லைனா வந்து CPU ரீபாலிங்காக தான் இருக்கணும் ப்ரோ மோஸ்ட்டாக. அண்டு ரீஸ்டார்ட் டு அப்டேட்டுன்னு கேட்டு இப்படி ஆகிடுச்சிங்கிறது கொஞ்சம் கொடுறமாக தான் இருக்குது. பட் இந்த ரீஸ்டார்ட் ஃபார் கெட்டிங் த அப்டேட் டு அப்ளைட் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு அப்டேட் வந்து அப்ளை ஆகிருக்கும். ஸோ அப்பயும் உங்களுக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெஜாரிட்டியாக அந்த இன்டென்ஸான டாஸ்க்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகிருக்கும். ஸோ அதனால் இதுதான் ஃபேக்ட்டு. நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டெக்னிக்கலி சவுண்ட் இன்ஜினியர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கேட்ட மாதிரி இப்போது விச் வில் பி அப்கிரேடட் யூஸ் டு Pixel 7 or A36. ப்ளீஸ் கிவ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் விச் வில் பி மோர் ஒர்த். எனக்கு தெரிஞ்சு A36 நல்ல ஃபோன் தான், ரிலையபிளான ஃபோன் தான். அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப்ட்ராகன் வேரியன்ட் வேறு, 6 Gen 3. Pixel 7 வந்து நல்ல அற்புதமான டிவைஸு. ஆனால் Pixel 7 சுற்றியும் இதே மாதிரியான CPU ரீபாலிங் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது. அதனால் என்னால் சாலிடாக Pixel 7 ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் Pixel 7 நல்ல ஃபோன் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. எல்லாருக்குமே இந்த CPU ரீபாலிங் ரிலேட்டடான பிரச்சனை வந்து Pixel 7 வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் இல்லை. ஆனால் ஒரு சிலருக்கு வந்திருக்கு இல்லையா? ஸோ நம்ம அதை கன்சிடர் பண்ணணும்ல. அதனால் நான் Pixel 7 இந்த இடத்துல சஜஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறேன். ஆனால் நீங்கள் சப்போஸ் உங்கள் ஊரில் Pixel 8 இல்லாட்டி 8A அது வந்து Pixel 7ஓட ப்ரைஸ்க்கு 8A கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து 8A ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் நான் சொல்லுவேன். ஆல்ரெடி பிக்சலில் இருக்கிறவங்கள பிக்சல் விட்டு வெளில போக சொல்கிறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. இல்லை பிக்சல்லேருந்து வெளில போகிறத பற்றி எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் A36 போகலாம் ப்ரோ, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிவிடுவோம்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராம் சுந்தர் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹை ப்ரோ சஜஸ்ட் எனி ஃபோன் ஃப்ரம் திஸ் டீல் S21 FEலேருந்து நான் வந்து மைக்ரேட் ஆனோம் படர்ந்த 2 வருஷமா கடந்த 2 வருஷங்கிறது வந்து படர்ந்த 2 வருஷமா அப்படின்னு வந்திருக்கு. சரி S21 FE யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து எக்ஸினாஸ் இல்லாட்டி ஸ்னாப்ட்ராகன் மாடல் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துக்கிட்டா இப்போ வந்து நீங்கள் S21 FEலேருந்து S24 FE உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா 30,000 ரூபாய்க்கு டீலில் வரும்போது நீங்கள் திரும்ப வாங்கிக்கலாம். ஏன்னா திடீர்னு இனிமேல் ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்கும் ப்ரோ. இந்த தீபாவளி அப்போலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பியும் ப்ரைஸ் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற அந்த பல்பு ரெண்டுத்தையும் நான் மாற்றிடலான்னு முடிவு பண்ணுறேன். கண்ணை விஞ்சு போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதனால ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருது நண்பர்களே. சும்மா நான் அப்படியே போகிற போக்கில் ஒரு அடிச்சு விட்டு போகிறாருன்னு நினச்சிடாதீங்க. இந்த லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த ப்ளூ லைட் ரொம்ப ஏன்னா பிரைட் ஒயிட் லைட்டு. இதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா எல்லோ கலர் லைட் மாதிரி அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன். எல்லோ லைட் மாதிரி போட்டிருந்தேன், எல்லோ டோனு, LED தான் அதுவும். பட் அதை கூட என்னால் ஓரளவுக்கு பார்க்க முடிஞ்சது. பட் இதனால் பார்க்கவே முடியல. இவ்வளவு என் பரத்தோட ரூமில் வந்து டங்ஸ்டன் பல்பு இருக்குது, சோடியம் வேப்பர் லேம்ப் தான், அதுவும் எல்லோ லைட் தான். ஓகே, அதெல்லாம் IR கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த லைட்டை கூட என்னால் நேரில் பார்க்க முடியுது. ஒரு 40 வாட் டங்ஸ்டன் பல்பை பார்த்தா டங்ஸ்டன் என்னால் பார்க்க முடியுது, க்ளோ ஆகிற டங்ஸ்டனை பார்க்க முடியுது. ஆனால் இந்த LED லைட்ஸ் என்னால் பார்க்க முடியல. இதனால் ஒரு சில ஹெல்த் அசார்ட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்சல்யூட்டாக இருக்குது. எனக்கே நல்ல வித்தியாசம் தெரியுது. கண்ணு பாதிக்கப்படுதுங்க, 100% பாதிக்கப்படுது. எனக்கு தெரிஞ்சு லைட் வந்து காய்கறி கடையில் தொங்க விடுற மாதிரி நான் மேலேருந்து தான் தொங்க விடணும் போல். இங்கே மேலேருந்து தொங்க விட்டேன்னா நான் ஓரளவுக்கு சேஃபாக இருக்கலாம் போல். எனக்கு நேரம் அடிக்கிறது நிஜமாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. டப்புன்னு வந்து ஏதாவது ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து இது அப்படின்னு இப்படி யோசிக்கலான்னு பார்த்தா அந்த பக்கம் பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் பழகிக்கோங்க. நிறைய பேர் வார்ம் டோன் லைட்ஸ் இனிமேல் போடுங்க. LED லைட்டு தான் கரண்ட்டை சேமிக்கிறதுக்காக LED லைட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது எனக்கு புரியுது. அந்த LEDலேயே வார்ம் டோன் எதாவது போட முடிஞ்சோ அவங்க வீட்டில் போட்டுக்கோங்க. இந்த பிரைட் லைட்டு வேணாம், பிரைட் ஒயிட்டு வேணவே வேணாம். ஃபஸ்ட்டு டைம் இதை போடும்போது எனக்குலாம் வந்து எப்படி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து நார்மல் டியூப் லைட்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து போகும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா வா என்ன பிரைட்டாக இருக்குது. எனக்கு நார்மல் டியூப் லைட்ஸில் வந்து 20 வாட்டு 25 வாட்டு அந்த மாதிரி நம்ம எதாவது போட்டோம்னா அதில் வர பிரைட்னஸோட ஒரு LEDயில் 18 வாட்டு செம பிரைட்டாக இருந்ததுன்னு சொல்லி எக்ஸைட் ஆனேன். 18 வாட் அவ்வளோ பிரைட்டாக இருக்குது, ரூமே அப்படியே பளிச்சுன்னு ஆகிடுச்சு அப்படின்னு தோணுச்சு. பட் இப்போ வந்து அதோட பெயினை நான் உணர்றேன், கொஞ்சம் கடியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா S21 FEலேருந்து S24 FEக்கு அப்கிரேட் ஆகலாம் ப்ரோ. எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லாயிருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு வந்து மறுபடியும் ஒரு FE சீரிஸ்லாம் வேணாம் ப்ரோ, A சீரிஸ் போகிறதா இருந்தாலும் எனக்கு சேஃப்னு தான் தோணுது அப்படின்னு தோணுச்சுன்னா டீல் டைமில் உங்களுக்கு A56 33 அந்த மாதிரி கிடைக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து A55 இருக்கலே ஹை அண்டே உங்களுக்கு 27 26க்கு கிடச்சிரும். ஸோ இந்த டிவைஸ் கடையிலையும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் ப்ரோ. பட் ஆல்ரெடி நீங்கள் S21 FE ஸோ ஒரு S சீரிஸ் மாதிரி யூஸ் பண்ணனால தான் S24 FE சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்மநாபன் அப்படிங்கிற நண்பர் வந்து சிவா ப்ரோ இன்ஃபினிக்ஸில் எந்த ஃபோன் ப்ரோ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் அல்டி பர்ஃபார்மன்ஸ் அதுவா? ஸோ இது நான் அப்படியே மார்க் பண்ணிட்டே வரேன். இன்ஃபினிக்ஸில் எது அப்படின்னா GT30 Pro ப்ரோ. GT30 Pro வந்து நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. சும்மா லைட்டை போட்டு ஒன்றும் நத்திங் மாதிரி ஏமாற்ற போகிறான், சும்மா ஒரு பில்டப் கொடுக்க போகிறான் அப்படின்னு நினச்சோம். பட் செம ரிலையபிளாக இருந்தது. கேமிங் ட்ரிகர்ஸ் வேறு ஒரு பக்கம். அண்டு இதில் ஹைலைட் என்னென்னா சாஃப்ட்வேர் வந்து கம்ப்ளீட்டாக இந்த XOS HiOS, அதாவது இன்ஃபினிக்ஸ் டெக்னோ 2 பேருமே மாஸ்ட் பண்ணுறாங்க சாஃப்ட்வேரில். ப்ளோட்டோஸ் இருக்கான்னா 100% இருக்குது ப்ரோ. ப்ளோட்டோஸ்லாம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஒரு சில சின்ன ப்ளோட்டோஸ் எப்பயாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் மற்றபடி வந்து உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் அல்ட்டி பண்ணுறான். இன்ஃபினிக்ஸ்லாம் ஒரு சில டிவைஸில் ப்ளோட்டோர் ஃப்ரீனே சொல்கிறான். ஸோ அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நான் வந்து இதை எதுக்காக ஒப்பிட்டு சொல்கிறேன்னா இப்போ ப்ளோட்டோஸ்ன்னு வரும்போது உங்களுக்கு 10,000 12,000 செக்மெண்ட்லேயும் கூட இன்ஃபினிக்ஸ் டெக்னோ கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் இருக்கும். நம்ம 20,000 25,000 40,000க்கு வாங்கக்கூடிய ஓப்போ ஃபோன்லேயே நீங்கள் ஹாட் டாப்ஸ் ஹாட் கேம்ஸுங்கிற ஒரு சில விஷயங்களை பார்க்க தான் செய்வீங்க. அதே மாதிரி ஷாமி ஃபோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய நண்பர்கள் ரெட்மி போக்கோலாம் யூஸ் பண்ணுறேன், எனக்கு இண்டஸ் ஆப் ஸ்டோர் இருக்குது, டார்ச்சராக இருக்குன்னு கூட சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பெரிய பட்ஜெட்டில் வாங்கக்கூடிய ஃபோன்ஸில் இருக்கும்போது இவங்க வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா GT30 Proவில் நாங்கள் கேம் கண்டினியூஸாக விளாண்டாலும் அடிச்சு நொறுக்குனாலும் அசால்ட் பண்ணிச்சிங்க. இது வந்து கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டட். எங்களுக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது, என்னடா இது என்ன பண்ணாலும் வந்து அசரவே மாட்டேங்குது அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் GT30 Pro பற்றி தான் நாங்கள் அந்தளவுக்கு பேசிகிட்டு இருந்தோம். அதை தவிர வந்து இப்போ GT30 இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஆவரேஜ் ப்ரோ. 30 Pro மாதிரிலாம் இல்லை. பட் அதுக்கு பதில் வந்து நீங்கள் இன்ஃபினிக்ஸில் Note 50S இப்போது 7300 அல்ட்ரா அல்டிமேட் இப்படின்னு சொல்லிட்டு ப்ராசரை இவங்க மாற்றிப்பாங்க. ஸோ இவங்க இன்ஃபினிக்ஸை பொறுத்த வரைக்கும் அல்டிமேட் சீரிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 7300 அல்டிமேட்டை நம்பி போயிடலாம் அப்படிங்கிறேன். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா உங்களுக்கு அந்த லைட்டு அந்த மாதிரியான ஒரு ஃபார்ம் ஃபேக்டரு அந்த ட்ரிகர்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேணும்னு நினச்சா GT30. ஆனால் ரிலையபிளான பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே வேணும்னா GT30 Pro தான். இல்லை நான் வந்து கொஞ்சம் மீடியா சென்ட்ரிக்காக கர்வ் பேனல் இதெல்லாம் இருந்து கொஞ்சம் பில்டப்பாக இருக்கட்டும், கர்வ் டிஸ்பிளே எனக்கு பிடிக்கும் அப்படின்னா 50S. ஸோ தான் இன்ஃபினிக்ஸ் ப்ரோ. இன்ஃபினிக்ஸ் கொஞ்சம் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில். அப்புறம் லேர்ன் இட் தமிழ் அப்படிங்கிற நண்பர் வந்து அண்ணா இந்த ஃப்ளிப்கார்ட் சேலில் போக்கோ F6 120K வருது, டெட்பூல் எடிஷன் வாங்கலாமா, போக்கோ X7 Pro வாங்கலாமா? வேற லெவல். இப்போ தான் ஆக்சுவலாக ஒரு டீல் வீடியோ பண்ணேன்.
இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டீல் வீடியோ பண்ணேன். 20,700 எவ்வளோ போட்டிருந்தது. போக்கோல F6 டெட்பூல் எடிஷன். ப்ரோ இந்த F6க்கும் X7 ப்ரோக்கும் கம்பேர் பண்ணும்போது X7 ப்ரோவில் பேட்டரி லைஃப் கொஞ்சம் ரிலேபிளாக இருக்குது ப்ரோ. பட் நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்ல ப்ளஸ் இந்த ஸ்னாப் ட்ராகன் சவுண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் வந்து F6 தான் போய் ஆகணும். F6 வந்து வந்த புதுசில் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஹைப்ரோ S2 வரும்போது கொஞ்சம் கோளாராக இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பெட்டராக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன். ஸோ இந்த வீடியோக்கு பின்னாடியும் இந்த வீடியோலையும் ஒரு சில F6 யூசர்ஸ் இருந்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக ஒரு கமெண்ட் போடுங்க. ஒரு 5-6 வார்த்தையில் போடுங்க. அப்டேட்டுக்கு அப்புறம் நல்லா இருக்கு, இல்லாட்டி இப்பயும் கூட சுமாராக தான் இருக்கு, இல்லாட்டி இப்பயும் மோசமாக இருக்கு, ஒரு சின்ன வார்த்தைகள் போட்டிங்கன்னா கூட போதும், வேற எதுவும் இல்லை. சரியா? ரைட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா F6 டெட்பூல் எடிஷன் யூனிக்காக இருக்கும் 100%. பட் இதே பேட்டரி லைஃப் ரிலேபிளான ஒரு டிவைஸ் வேணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் X7 ப்ரோ தான் போய் ஆகணும் ப்ரோ. இல்லை எனக்கு ஸ்னாப் ட்ராகன் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே அகைன் நீங்கள் F6 தான் போய் ஆகணும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக வந்து அப்போ 8400 அல்ட்ரா நல்லா இருக்காதா ப்ரோ? 8400 அல்ட்ரா நல்லா இருக்காதுன்னா இல்லை, பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் 8400 அல்ட்ராவும் நல்லா தான் இருக்குது. நிறைய பேர் வந்து பாசிட்டிவாகவும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூட எனக்கு என்ன தோணுதுன்னா ஸ்னாப் ட்ராகனோட ஐஎஸ்பி அண்ட் மோடம் அண்ட் முக்கியமாக ஸ்னாப் ட்ராகன் சவுண்டு இதில் ஒரு சின்ன எட்ஜ் இருக்கும். அதை வச்சு தான் இப்போதைக்கு போல போடிட்டு இருக்கு. இன்னும் இந்த எட்ஜையும் வந்து டிமென்சிட்டி கட் டவுன் பண்ணி ரொம்ப க்ளோஸ் காலுக்கு வந்துருச்சுன்னா டிமென்சிட்டி வந்து மார்க்கெட்டை டேக் ஓவர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இப்போதைக்கு வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் நிறைய பிராண்ட்ஸ் வந்து டிமென்சிட்டி தான் சூஸ் பண்ணுறாங்க. ரீசன் என்னன்னா ப்ரைஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இருந்தாலும் குவால்காமோட எஸ்ஓசியில் இப்போ என்ன தான் அட்வான்டேஜ் போது அதை பற்றி நம்ம சொல்லி ஆகணும்ல. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க ப்ரோ. ஆனால் டெட்பூல் எடிஷன் வந்து கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்கும். அந்த கலரே ஒரு மாதிரி இருக்குது. ஒரு டைம் அந்த X50 ப்ரோ ரியல்மி X50 ப்ரோவோட அந்த ஒரு மாதிரி பர்கண்டி ரெட் மாதிரியான ஒரு கலரில், அது ஒரு காப்பர் பர்கண்டி ரெட் மாதிரி ஒரு கலரில் வந்துச்சு. இதுவும் அப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு, செமையாக இருக்குது. அப்புறம் அரவிந்த் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ லாஸ்ட் வீடியோவில் தான் கேட்டேன் கூகுள் கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் இல்லைன்னு பிக்சல் வாங்கலான்னு. பட் இந்த வீடியோவில் யூ ஹேவ் அப்லோடட் திஸ் ஃபீச்சர் அண்ட் விச் இஸ் ஒர்க்கிங் நவ். ஆசம் ப்ரோ, சம் அப்டேட். ஆமாம் ப்ரோ, கால் ரெக்கார்டிங் சூப்பராக வருது. கால் அசிஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் பாப் ஆகும். ஸோ நம்ம அதை டேப் பண்ணோன்னா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் நம்ம வந்து உள்ள செட்டிங்ஸில் ஃபோன் ஆப் உள்ள செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா செட்டிங்ஸில் போனால் நமக்கு கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் எப்படி வந்து நம்ம இந்த கூகுள் எதை சொல்கிறேன்னா ஷாமி ஃபோன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, 15 அல்ட்ரா 15, அப்புறம் OnePlusல இருக்க டாப் டயர் டிவைஸு அதிலலாம் வந்து நார்மலாக அந்த கூகுள் டெய்லர் வரும்போது நமக்கு என்ன ஆப்ஷன் இருந்ததோ அதே ஆப்ஷன் தான் இப்போ நத்திங் ஃபோனில் இருக்கிற அதே ஆப்ஷன் தான். உள்ளே போனால் கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதில் போனால் வந்து கால் ரெக்கார்டிங்கான அந்த வார்னிங் டோன் வரதுக்கு பதில் பீப் சவுண்டு இந்த ஆப்ஷன் இருக்கும். அன்னோன் நம்பர்ஸை ரெக்கார்ட் பண்ண முடியும் வித் ஆட்டோமேட்டிக்காக. மற்றதெல்லாம் நம்ம மேனுவலாக ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் சுகந்த் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ வணக்கம், என்கிட்ட S21 FE இருக்குது, ஸ்க்ரீன் டேமேஜ், SOD 4 hours தான் வருது. அப்புறம் தண்ணியில் போட்டனால கேமரா குவாலிட்டி கொஞ்சம் அடி வாங்கிருச்சு. இப்போ நான் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணலாமா ஃபார் 6K LED பேனலு ஆர் மூவ் டு நியூ ஃபோன்? ப்ரோ இந்த டிவைஸோட ரீசேல் வேல்யூ நீங்கள் பார்த்தீங்களா ப்ரோ? அண்டர் 15Kல இருக்குது. அது S21 FE. இவங்க எக்ஸ்சேஞ்ச் எடுக்கிறதா இருந்தால் கூச்சமே இல்லாமல் 11,000, 10,000, 12,000 சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோனை நீங்கள் ஃபியூச்சரில் எக்ஸ்சேஞ்ச் போடுறதா இருந்தால் இப்போ நீங்கள் வந்து 6,000 செலவு பண்ணுறீங்க. ஸோ அப்போ ஆல்ரெடி அதோட வேல்யூ வந்து சப்போஸ் நம்ம 12ன்னு வைப்போம், 6,000 செலவு பண்ணிட்டா இப்போ அது 6,000 தான். ஸோ அவன் எடுக்க போகிறது மறுபடியும் எவ்வளோக்குன்னு பார்த்தா ஒரு 10,000க்குலாம் எடுத்தான்னா உங்களுக்கு ஒரு மாதிரி லாஸ் மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஸோ அதனால் இப்போது உங்களால் எந்த அளவுக்கு அதை எக்ஸ்சேஞ்சில் போட முடியுதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். சரியா? நீங்கள் இப்போ பேசிக்காக இந்த டிவைஸ் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போட்டிங்கன்னா இந்த மாதிரியான டிஸ்பிளேயோட சேர்த்து எக்ஸ்சேஞ்ச் போட்டால் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் மாதிரியான விஷயங்கள் அப்ளை ஆகுதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ சப்போஸ் ஒரு சில ஃபோன்ஸ் நம்ம வாங்கும்போது எக்ஸ்சேஞ்ச் போனஸ் மட்டுமே ஒரு 3,000, 4,000லாம் இருந்ததுன்னா இந்த டிவைஸ் ஒரு 4,000க்கு எடுக்கிறான் அப்படின்னு வைங்களேன், எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஒரு 4,000. நான் சும்மா சொல்கிறேன், எக்ஸாக்டாக அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. 4,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் போகுது, 4,000 ரூபாய்க்கு எக்ஸ்சேஞ்ச் போனஸ் அப்போ அப்ளை ஆகும்போது என்ன ஆகிடும்னா உங்களுக்கு 8,000 ரூபாய்க்கு போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து மனதளவில் பெரிய அளவில் ஏமாற்றங்கள் இருக்காது. ஸோ அதனால் இதுலேருந்து நீங்கள் அப்கிரேட் ஆகிறது ஓரளவுக்கு பெட்டர் தான். பட் உங்களுக்கு இப்போதைக்கு அப்கிரேட் ஆகிற அளவுக்கு கையில் வந்து ஃபினான்ஷியலாக அந்தளவுக்கு சாலிடாக இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனைக்குள்ளெல்லாம் நீங்கள் போகணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி நீங்கள் அதை யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படிங்கிறனால நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு தடவை தண்ணியில் விழுந்து அந்த லென்ஸ் கேப்பு, அந்த பேக் டோர் கேப் இதுக்குள்ளெல்லாம் வந்து சால்ட் மாதிரி ஏதாவது படிஞ்சிருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து சப்போஸ் டிஸ்பிளே மாத்திரதா இருந்தால் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். ப்ளஸ் ரெண்டாவது என்னென்னா நீங்கள் சர்வீஸ் கொடுக்க போகிற இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட இடமா இருந்தால் அவங்ககிட்ட நீங்கள் என்ன ரெக்வஸ்ட் பண்ணலான்னா பேக் டோரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிராஃபின் ஷீட் ஒட்ட முடியுமாண்ணா அப்படின்னு கேளுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷீட் ஒட்டிட்டு ப்ராசர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் தெர்மல் பேஸ்ட் எக்ஸ்ட்ரா வைக்க முடியுமாண்ணா அப்படின்னு கேளுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணால் உங்கள் S21 FE இதுக்கு முன்னாடி இருந்ததோட இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இன்னும் பேட்டரியும் மாத்திரதா இருந்தால் அதையும் கூட விசாரிச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா புது S21 FE மாதிரி மாறிடும். அண்ட் உங்கள் டிஸ்பிளேயும் நீங்கள் மாற்றிடுறீங்களா, ஸோ ஃபோன் வந்து திரும்பியும் நீங்கள் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணலாம். ஸோ அதான் ப்ரோ, இது வந்து 100% நம்ம கையில் தான் இருக்குது. நமக்கு வந்து இது ஓகே அப்படின்னா தாராளமாக அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை ப்ரோ எனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லை, இது வந்து அப்படி சர்வீஸ் பண்ணாலும் கேமரா வந்து திரும்ப பழைய கிளாரிட்டி கொண்டு வர முடியும்னு எனக்கு தோணலை அப்படின்னு தோணுச்சுன்னா அப்போ வேஸ்ட் தானே ப்ரோ. அதுவும் நீங்கள் கேமரா யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா
உங்களுக்கு வந்து பால் கிணத்துல தள்ளி விடுற மாதிரி இல்லை, ஓரளவுக்கு ஓகேன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் S21 அளவுக்கு வந்து நத்திங் ஃபோன் 2A ப்ளஸ் இருக்க போகிறது கிடையாது வீடியோ ஃபோட்டோவில். இருந்தாலும் இப்போ உங்கள் கேமரா டிஃபெக்டிவ் ஆகிட்டனால இதோட வந்து பெட்டராகவே நத்திங் ஃபோன் 2A ப்ளஸில் நம்மளால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணலாம், நத்திங் ஃபோன் 2A ப்ளஸோ இல்லாட்டி வந்து OnePlusல RDC 4 இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுக்கு வந்து உங்கள் ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் போட்டிங்கன்னா, இல்லாட்டி இப்போ கூட நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிட்டு இருந்தோம் டெட்பூல் எடிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர்களே சொல்கிறாங்க. நானும் கூட செக் பண்ணி பார்த்தேன், டெட்பூல் எடிஷன் இருக்குது, 21,000 கீழே கிடைக்குது, 12-6 Poco F6. அப்போ என்ன ஆகுது, நீங்கள் அந்த டெட்பூல் எடிஷன் வாங்கினீங்கன்னா கூட S21 FEயோட பெட்டரான பேட்டரி லைஃப் டெலிவர் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில சப்ஜெக்டிவ் ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம யோசிக்கணும். இப்போ S21 FEலேருந்து ஒருத்தர் F6க்கு வந்தாருன்னா அவருக்கு பேட்டரி லைஃப் அமோகமாக இருக்கிற மாதிரி தெரியும், சார்ஜிங் ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண டிவைஸ் அப்படி. அதுக்கு பதில் வேற யாராவது இதுக்கு முன்னாடியே 120 வாட் வச்சிருக்கக்கூடிய ஒரு நண்பரை கூப்பிட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா Realme GT60 யூஸ் பண்ற ஒருத்தர் கூப்பிட்டு F6 வாங்கிக்க அப்படின்னு சொன்னா அவருக்கு சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த இடத்துல ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் தெரியாது. வேணா சாஃப்ட்வேர் லெவலில் ஒரு சில டிஃபரன்ஸ் அவர் பார்க்கலாம். அதே மாதிரி ஐக்கூல ஏதாவது ஒரு சில டிவைஸ் யூஸ் பண்ற ஒரு சில 90 வாட் 80 வாட் யூஸ் பண்ணி பழகிட்டாங்கன்னா அவங்களுக்கு கூப்பிட்டு நான் இப்போ F6 குள்ள ஓடும்போது என்ன ஆயிடும்னா அவங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப்ல லைட் ஆடி வாங்குற மாதிரி தெரியலாம். ஸோ அதான் ரியல் வேர்ல்ட் சினாரியோஸ் இப்படி தான் மாறும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை அனலைஸ் பண்ணணும். ஸோ S21 FEலேருந்து போகும்போது எனக்கு வந்து Poco F6ல பேட்டரி லைஃப் கூட உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடும்னு தோணுது. ஓவரால் டிவைஸில் UI அண்டு கேமரா குவாலிட்டி அப்படின்னு வரும்போது இப்போ உங்களுக்கு டிஃபெக்டிவ்ங்கிறனால தான் இந்த ஃபோன்ஸ் எல்லாம் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா அகைன் நீங்கள் வந்து சாம்சங் போகிறது தான் பெட்ரு. அகைன் சாம்சங் போகிறதா இருந்தால் அப்போ சாம்சங்லேயே ஏதாவது ஒரு டிவைஸ் அப்படின்னும் போது இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பேசணும் மாதிரி தான் S21 FE திரும்பியும் 30K கீழே வருதுன்னா அதுதான் கன்சிடர் பண்ணோம். அதுக்கு நீங்கள் உங்கள் S21 FE எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஸோ இவ்வளோ தூரம் அதிகமாக நான் சொல்ல காரணம் என்னன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க, இல்லாட்டி நீங்கள் அதை கேட்க போறீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக ஒரு சில விஷயங்கள் சொல்லலாமேன்னு சொல்லி ஆடட் அட்வான்டேஜாக ஆடட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். ஹாய் ப்ரோ, ஒரு பீட் பார்ட்டி ஸ்பீக்கர் சஜஸ்ட் பண்ண முடியுமா? அண்டர் 10K பாலமுருகன் அப்படிங்கிற நண்பர் தான் இதை கேட்டிருக்காரு. பார்ட்டி ஸ்பீக்கர் ஆக்சுவலாக நிறைய இருக்குது ப்ரோ. இப்போ வந்து இந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் யார் அதிகமாக பண்ணுறான்னா இந்த போட்ரானிக்ஸு, ஜெப்ரானிக்ஸு, இந்த மாதிரி போட்டு இவங்களாம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ரோ. நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு லிங்க் எடுக்கிறேன். ஆக்சுவலாக அமேசான்லேயும் நம்மகிட்ட அஃபிலியேட் லிங்க்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் வந்து டெடிக்கேட்டடாக எடுத்து பண்ணுற அளவுக்கு நேரமும் பத்தலை, நம்மக்கிட்ட டீமும் அந்தளவுக்கு பெருசு இல்லை. பட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். நம்மளால் இப்போ ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது அஃபிலியேட் லிங்க் போடுறதுக்கு, இல்லாட்டி பெஸ்ட் டீல்ஸை டிஸ்கவர் பண்ணி அமேசான்லேருந்து போடுறதுக்கு. நம்ம ஃபியூச்சரில் இன்னும் ஒரு 2 to 3 monthஸில் கண்டிப்பாக அதை வந்து எக்ஸ்க்ளூசிவாக அதை இன்னும் பெட்டராக பண்ண முடியும். எப்படின்னா செல்லர்லேருந்து ப்ராடக்ட் வரைக்கும் வெரிஃபை பண்ணிவிட்டு நாங்கள் அந்த லிங்க் போட்டோம்னா இந்த செல்லர்கிட்ட இருந்து அப்படின்னு நோட்டிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்குங்க, இந்த செல்லர்கிட்ட வாங்கினா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்களே கால் பண்ணி வெரிஃபை பண்ணலாம். ஸோ இது பண்ண இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் இல்லையா, நம்ம வந்து நம்ம கம்யூனிட்டிக்கு இன்னும் ஆக்டிவாக வேகமாக நிறைய பொருளை வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அவங்க கால் பண்ணி கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதெல்லாம் பண்ண முடியும்னு நம்புகிறேன். இது எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய ஐடியா தோணும், ஏதாவது உருப்படியாக பண்ணலாம், வித்தியாசமாக பண்ணலாம். அதுலேருந்து நமக்கு ஆதாயம் இல்லாமல் கிடையாது. நமக்கு அஃபிலியேட் ரெஃபரல்னால அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஃபோன்ஸ் வந்து நல்லா விற்கிற ஃபோனாக இருந்தால் அவங்க வந்து நம்மளை கலாச்சி விட்டு போயிடுவான்னு வச்சுக்கோங்களேன். அமேசான் என்ன சொல்லுவான்னா நார்மலாக டீல் இல்லாத டைமில் 1% அப்படின்னு கொடுப்பான். இப்போ 1%னா எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் 10,000 ஃபோன் விற்றா 100 ரூபா கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1% அவன் என்ன பண்ணுவான்னா டீல் டைமில் 0.5 மாற்றுவான். அண்ட் இந்த ஃபோன் வந்து ரொம்பவே நல்லா விற்கிற ஃபோனாக இருந்ததுன்னா 0 மாற்றிடுவாங்க. திஸ் ப்ராடக்ட் டஸ் நாட் கம்ஸ் அண்டர் திஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படின்னே வந்துடும். இந்த மாதிரி ஒரு சில கூத்துலாம் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம ஒரு சில வீடியோஸ்லாம் உங்ககிட்ட மென்ஷன் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி வந்து இப்போ யூடியூப் அவங்க தரப்புலேருந்து இந்த ஷாப்பிங் ப்ரோக்ராம் வச்சிருக்கறனால கீழே நாங்கள் டேக் பண்ணுற ப்ராடக்ட்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் போய் ஃப்ளிப்கார்ட்லையோ இல்லாட்டி மிந்த்ராலையோ லேண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதே நல்லெண்ணெய் வாங்கினீங்கன்னா கூட அதுக்கு எங்களுக்கு வந்து ரெஃபரல் போனஸ் கிடைக்கும். இதே மாதிரி தான் 1%, 0.5% அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் எங்களுக்கு பண்ணுற ஹெல்ப் தானே, நம்ம டீமுக்கு பண்ணுற ஹெல்ப், எனக்கு பண்ணுற ஹெல்ப் தான். ஸோ அதுதான் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். நான் கண்டிப்பாக இப்போ இதுக்கு வந்து பார்ட்டி ஸ்பீக்கர் அப்படின்னும் போது வீலோட இருக்கிற மாதிரியான ஸ்பீக்கர்ஸும் நான் பார்த்துருக்கேன் ப்ரோ. அதை பாருங்க, நான் செக் பண்ணுறேன். பார்ட்டி ஸ்பீக்கர்ஸ் ஏன்னா மேக்ஸிமம் போர்ட்டபிள் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே வீல்லாம் இருக்கிற மாதிரி. JBLல பார்ட்டி பாக்ஸ் 110 ஒன்று இருக்குது ப்ரோ. அது வந்து 19,000. ஆனால் அதுவே வந்து அக்காயில் நான் வந்து CRT டிவி வச்சுருந்தேங்க. அக்காய் செம்ம பிராண்டு. அக்காயிலே தான் டிவி வாங்கணும்னு அடம் பிடிச்சி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு CRT டிவி அதுவும் அக்காய் தான். அதுக்கு அடுத்த CRT டிவியும் அக்காய் தான். அதாவது ஸ்க்ரீன் வந்து நாங்கள் அப்கிரேட் ஆகிறோம் சைஸ் வைஸ். ஓகே, போட்டில் இருக்குது ப்ரோ. போட் வந்து ரேட்டிங் கொஞ்சம் நல்லாயிருக்கு. நான் அப்படியே லிங்க் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். போட்டில் இருக்கிற ஸ்பீக்கர் நல்லா இருக்குது. வேறு யார்கிட்ட இருக்குன்னு நான் பார்க்குறேன். அண்டர் 10Kல ஸோ போட்டில் வந்து ஆஃப்டர் சேல் சப்போர்ட் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ப்ரோ. அதை பேஸ் பண்ணி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். மிவிலையும் ஒன்று இருக்குது. மிவியில் இருக்கிறது மிவி ஆல்ரெடி நான் குட்டி குட்டி ஸ்பீக்கர்ஸ்லாம் மிவியில் ட்ரை பண்ணியிருக்கேன். மிவி வந்து மார்ஷல் ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே, போட்ரானிக்ஸும் ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் இல்லை ரேட்டிங் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது போட்டும் மிவியும் கொஞ்சம் நல்ல ரேட்டிங்கில் இருக்குது. நான் அதனால் என்ன பண்ணுறேன், போட்டையும் மிவியையும் உங்களுக்கு நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன் ப்ரோ. லிங்க் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன், அந்த கமெண்ட் செக்ஷன்லேயே நான் ஷேர் பண்ணுறேன்.
நீங்கள் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்கிக்கோங்க ப்ரோ. ஸோ போட் வந்து ஒரு மைக்கோட கொடுக்குறான். நீங்கள் கரியோக்கி மாதிரி பண்ணணுன்னா பண்ணலாம். ஓகே ப்ரோ. ஸோ 2 லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். இதோட ஹை பட்ஜெட்லேயும் கிடைக்குது ப்ரோ. 14K 15K 20K 28 30 35 40 15 போகுது. எல்லாமே என்ன ஆகுதுன்னா இன்னும் பெரிய பிராண்ட் கிட்ட போகுது. JBL போகுது, சோனி, ஸோ இவங்களதுலையும் இருக்கும் இல்லையா, LG, ஸோ அந்த மாதிரி போகுது. ஸோ இது வந்து கரெக்டாக நீங்கள் கேட்ட 10Kக்குள்ளே வரும் ப்ரோ. செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ரோஷன் ப்ரோ சூப்பர்னு சொல்லியிருக்காப்புல. தேங்க்ஸ். இவங்களாம் ரொம்ப நாளாக நம்மளை சேனலுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பேரை பார்த்ததுமே நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிடும் இல்லையா. மாஸ் ஷாமி 15 ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, வாங்கலாமா? இல்லை ப்ரோ, ஷாமி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அஃபிஷியலாக அமேசான் மட்டும்தான். ஸோ ரிஸ்க் எடுக்காதீங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு நண்பர் கூட கமெண்ட் செக்ஷனில் போட்டிருப்பாரு, OnePlus டிவைஸ் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி OnePlusோட சப்போர்ட்டை ரீச் பண்ணியிருக்காரு. ஃப்ளிப்கார்ட் வழியாக வாங்குற டிவைஸ்க்கு வந்து நாங்கள் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டோம்னு அவங்க OnePlusம் சொல்லியிருக்காங்க. அதிலும் தெளிவாக அவங்க என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் வாரண்டிக்கு இடையில இருக்கும்போது ஏதாவது பிரச்சனையாக நாங்கள் ஷார்ட் டவுன் பண்ணுவோம், பட் ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸ்க்குலாம் நாங்கள் வந்து அஷ்யூர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதே ஃப்ளிப்கார்ட் கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, OnePlus வந்து 1 இயர் வாரண்டியோட வருங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. சரி, இந்த க்ரீன் லைன் இஷ்யூலாம் வந்து என்ன, அதை பற்றி எங்ககிட்ட டேட்டா இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். அப்போ பாருங்களேன். ஸோ அதனால் எதுக்கு நம்ம வந்து OnePlus ஃபோன்ஸு ஃப்ளிப்கார்ட் கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு. ஓகே ரைட்டு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கருப்பன் ஹை ப்ரோ. வணக்கம் சிவப்ரோன் கௌதம் ப்ரோ. 13R ஐ காட் 40K ஃபுல்லி ஹாப்பி. சூப்பர் ப்ரோ, என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வேறு லெவல் தான். 13R வந்து எனக்கு தெரிஞ்சு மீடியா சென்ட்ரிக்காக ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன் இந்த பட்ஜெட்டில், அடிச்சிக்க முடியாது. இப்போதைக்கு OnePlus சாலிடாக இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, 30,000க்கு இருக்கிற நாடு, அடுத்து 40,000 பக்கத்தில் இருக்கிற R சீரிஸ். இதில் தான் OnePlus வந்து கொடி கட்டி பறந்துட்டு இருக்காங்க. மற்றபடி இருக்கலே டாப் டயரும் கொஞ்சம் சப்ஜெக்டிவாக தான் இருக்குது, ஆட்டம் கண்டு போய் தான் இருக்குது. 20,000 பக்கத்தில் 20,000 கீழேயும் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடட் மார்க்கெட். அந்த இடத்துல வந்து ஆப்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அங்கேயும் அவங்களால சாலிடாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனால் இந்த வருஷம் வந்து OnePlusோட சேல் பர்சன்டேஜ் நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. நம்ம அதை பற்றியான டேட்டா கண்டிப்பாக இந்த வருஷம் பார்ப்போம். ப்ளஸ் அடுத்த வருஷம் அதுக்கு ரிலேட்டடான ஐடிசி ரிப்போர்ட் வரும். 2025 OnePlus எப்படி பண்ணியிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு OnePlusக்கு வந்து சம க்ரோத் இருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, அவங்க கஸ்டமர் சப்போர்ட்ன்ற ஒரு இடத்துல வந்து கஸ்டமர் ஆஃப்டர் சப்போர்ட்டில் கொஞ்சம் நல்லா டீல் பண்ணனால தான். இதையும் அவங்க பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்க வந்து காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். ஓகே. அடுத்து வந்து கதிர் அப்படிங்கிற நண்பர் வந்து ரெட்மி வாட்ச் மூவா ரெட்மி வாட்ச் 5 ஆக்டிவா ரெண்டுமே 200 தான் டிஃப்ரென்ஸ் வருது. ஆக்டிவ் வாங்காதீங்க. ஆக்டிவ் வந்து எல்சிடி பேனலு, மூவ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே மூவ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இதுவே ரெட்மி வாட்ச் 5 லைட் இருக்குல்ல ப்ரோ, அதை வாங்கினீங்கன்னா வாட்ச் 5 லைட்டில் வந்து உங்களுக்கு ஜிபிஎஸும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோன்லேருந்து ஜிபிஎஸ் டேட்டா எடுக்கிறத பற்றி வருத்தம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ச் மூவ் வாங்கிக்கோங்க. இல்லை ப்ரோ, எனக்கு வந்து டிஃபால்ட்டாக டெடிகேட்டடாக வாட்ச்லேயே ஜிபிஎஸ் இருக்கிறது நல்லதுன்னு தோணுது அப்படின்னு தோணுச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து வாட்ச் 5 லைட் வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து அஃபிஷியலாக அமேசானில் வாங்கினாலும் சரி, இல்லாட்டி ரெட்மியோட வெப்சைட்டில் போய் வாங்கினாலும் சரி. ஏன்னா ஷாமி வெப்சைட்ஸ்லையும் இந்த தீபாவளி டீல்னு ஒன்று போயிட்டுருக்கு, நீங்கள் அங்கேயும் போய் செக் பண்ணிக்கோங்க. சரியா, 2 இடத்துலையுமே நீங்கள் எங்கேனாலும் வாங்கலாம். அடுத்து பிரசன்ன வெங்கடேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ ஐ எம் யூசிங் 6A, அதில் வரல கால் ரெக்கார்டிங் ஃபியூச்சரில் இன்னும் வரல. இந்த ஃபீச்சர் வந்துடும் ப்ரோ, டோன்ட் பி ஒரிடு. ஏன்னா ஆல்ரெடி 6A யூசர்ஸ் ஒரு சிலர் எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணாங்க. இது வந்து ஒரு ஸ்டேஜ் ரோல் அவுட் மாதிரி தெரியுது ப்ரோ. ஸ்டேஜ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜாக தள்ளி விடுற மாதிரி இருக்குது. அதனால தான் இப்படி இருக்குது. ஏன்னா நான் பீட்டா டெய்லர்லாம் வச்சுருக்கேங்க, எனக்கே இவ்வளோ நாள் ஆச்சு. அப்போ பாருங்கள், இப்போ பீட்டா யூஸ் பண்ணியிருக்கிற இவ்வளோ பேருக்கே இவ்வளோ லேட் ஆகுதுன்னா அப்போ ஸ்டேபிள் இருக்கிறவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லாட்டி அது எந்த பேசிஸில் ரோல் ஆகுதுன்னே நமக்கு புரியாது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டேஜ் ரோல் அவுட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சாம்சங்லையும் பார்க்கலாம், OnePlusல பார்க்கலாம், நிறைய ஃபோன்ஸில் ஒரு சில சமயங்களில் பார்க்கலாம். அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு நாள் வந்து ஒரு 10% அது யூஸருக்கு புஷ் பண்ணுவாங்க. அந்த 10% யூஸருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30% ஆஃப் த பீப்புளுக்கு புஷ் பண்ணுவாங்க. இப்போ இந்த 10% ஆஃப் த பீப்புள் யூஸ் பண்ணும்போதே பிரச்சனை ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா புஷ் பண்ண ஓட்டியவே ஹோல்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது கிராஜுவல் ரோல் அவுட் மாதிரி ஃபீல் ஆகுது ஆப்பில். பார்க்கலாம், ஆனால் கண்டிப்பாக வந்துடும். காமன் ஃபார் பிக்சல் ப்ரோ. இப்போ பிக்சல் டெய்லரில் இது எனேபிள் ஆகுது அப்படின்னும் போது காமன் அக்ராஸ் ஆல் பிக்சல் டிவைஸ்ன மாதிரி தான் ஆகும். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. 13R ஃபுல் ரிவ்யூ ஒன்று போடுங்க ப்ரோ. 13Rக்கு தானே விக்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான், நான் விக்கியை கேட்குறேன் ப்ரோ. சரியா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெனடிக்ட் ரஃபேல் அப்படிங்கிற நண்பர் தான் ப்ரோ. நானும் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி தான் ப்ரோ ஒரு மெயில் போட்டிருந்தேன் அபவுட் ஹீட்டிங் இஷ்யூ இன் லேப்டாப்பு. ஓகே, செக் பண்ணுறேன் ப்ரோ, கண்டிப்பாக செக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வின்டர் வந்தாலே இப்படி தானே, வின்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ஃபோன்னு சொல்லி எல்லாருமே ஃபன்னாக தான் இருக்குது. அதே மாதிரி OnePlusோட 15R கண்டிப்பாக இன்னும் பெட்டராக இருக்கணும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 8 Gen 5 ஒரு SoC இருக்கு இல்லையா, அது வரும்னு சொல்கிறாங்க. ஏன்னா எலிட் 8 Gen 5 ஒன்று இருக்குது, நார்மல் 8 Gen 5 ஒன்று இருக்குது. அதுதான் வந்து 15Rல இருக்கும். ஏன்னா 14 சீரிஸ் இவங்க வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்னென்னு பார்ப்போம். ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோக்கான கமெண்ட்ஸ். வேறு சில கமெண்ட்ஸோட நான் திரும்பி வந்து உங்களுக்கு இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாங்க. பாய். சொல்லுப்பா.
வரட்டா